ரொம்ப சாரி, என்ன மன்னிச்சிடு. பரவாயில்லங்க, நான் என் தப்ப உணர்ந்துட்டேன். நான் அப்படியே பண்ணிக்க கூடாது. உன் பர்த்டே அன்னைக்கு கூட நான் பாதியிலே கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் நீ எனக்கு நிறைய தடவை ஃபோன் பண்ண, நான் போனே எடுக்கல. என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்லங்க, நீங்க கையை இறக்குங்க. என் மேலயும் தப்பு இருக்கு. ஒருத்தர் நல்லா சிரிச்சு பேசுறத வச்சு மட்டும் அவங்களுக்கு நம்மள பிடிச்சிருக்கேன்னு நான் நினைச்சிருக்க கூடாது. நான் எல்லார்கிட்டயும் ஜாலியா பேசுற மாதிரி தான் அந்த பொண்ணுகிட்டயும் பேசினேன். ஆனா அவ இவ்வளவு காயப்படுவான்னு நான் எதிர்பார்க்கலங்க. சத்தியமா சொல்றேங்க, இனிமேல் எந்த ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸோட நான் விளையாட மாட்டேன். இப்போ மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அண்ணா, நீங்க சந்தா எங்கேயாச்சும் வெளியே கூட்டிட்டு போலாம்ல? எங்கப்பா, கன்ஸ்ட்ரக்ஷன்லயே வேலை கரெக்டா இருக்கு. இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வந்து சந்தாக்கு தமிழ் சொல்லித்தரேன்னு சொல்லி தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டான்ப்பா. என்னடா சொன்ன அப்படி? அவன் சொல்ல மாட்டாப்பா, நானே சொல்றேன். சந்தா என்கிட்ட வந்து நீ ஒரு பொறுக்கின்னு சொல்லிட்டாப்பா. வண்டியில பொண்ணுங்க ஏறினா வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேடா. எல்லாரும் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அன்னைக்கு ஒரு பொண்ணு வண்டியில ஏறிச்சாமே, அதுகிட்ட நீ எந்த மாதிரியான பையனை கல்யாணம் பண்ணணும், இதெல்லாம் நீ எதுக்குடா சொல்ற? இதுல வேற உனக்கு கல்யாணமே ஆகலன்னு போய் வேற சொல்லி வச்சிருக்க. ஐயோ, இப்ப வேற நம்மள முறைக்கிறாளே. பல்லவா, நான் அடிச்சது வலிச்சுதா? வலிச்சுது. ஆனா பரவாயில்ல, நீங்க தானே. அதெல்லாம் நான் எப்போ மறந்துட்டேன். உனக்காக ஒண்ணு வாங்கினேன், இந்தா ஓபன் பண்ணி பாரு. ஐ வாட்ச் நல்லா இருக்கு. இது எனக்கா? அண்ணா இங்க பாரு, அண்ணி எனக்கு வாட்ச் வாங்கி கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு அண்ணி.